ஆக்சுவலா மகரிஷி அவர்கள் இந்த தீட்சையை ஆல்ரெடி நாங்க ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பாக பயிற்சி எடுத்தப்ப இந்த ஆக்கினை, சாந்தி, துரியம் இந்த 3 அடிப்படை தியானங்களும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து இன்னைக்கு நாம செய்யக்கூடிய தண்டுவட சுத்தி தீட்சையை கொடுப்பாங்க. அது அவங்க தீட்சைன்னு சொல்ல மாட்டாங்க, தண்டுவட சுத்தி அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா அது ஆக்சுவலா அது ஒரு தீட்சை தான். அதாவது தியானம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, தியானம் செய்யாத நபர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உடல்ல இருக்கிற அந்த நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாளமில்லா சுரப்பிகளினுடைய இயக்கம், ஒரு சில நாளமில்லா சுரப்பிகள் அபரிமிதமா இயங்கும், ஒரு சிலது குறைவாக இயங்கும். அதே போல நம்ம சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அந்த நாளமில்லா சுரப்பிகளை ஒட்டி நம்ம சக்கரங்கள்னு படிச்சோம் இல்லைங்களா, அந்த சக்கரங்கள் சிலது அபரிமிதமான இயக்கத்தில் இருக்கும், சிலது குறைவான இயக்கத்தில் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம உடல்ல சில பல டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். உண்மையாலுமே நம்ம வாழ்க்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தமா நம்ம வாழ்க்கை, அது உடல் நலம், மனவளம், பொருளாதாரம், இது எல்லாத்துக்குமே என்ன அடிப்படைன்னா நம்மளுடைய சக்கரங்கள் தான் அடிப்படைன்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்ச சக்தியை வாங்கி நேரடியா நமக்குள்ள கொடுக்கிற பவர் சக்ராஸுக்கு தான் இருக்கும். ஹீலிங் பிராக்டிஸ் போனீங்கன்னா அவங்க வேற எதை பத்தியும் பேச மாட்டாங்க, ஒன்லி சக்ராஸ். சரியாங்களா? இந்த 7 சக்கரங்களை நீங்க கிளியர் பண்ணிட்டா உங்க உடல்ல நோய் வராது, மனதுல பிரச்சனைகள் குழப்பங்கள் வராது, வாழ்க்கையில சிக்கல்கள் வராது, பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து விடுபடலாம், ஏன் இறையுணர்வு வரைக்கும் அது நம்மளைய பயணிக்க வைக்குங்கிறது தான். அது உண்மைதான். அது கொஞ்சம் அதிகமாவெல்லாம் சொல்றது இல்லை. நம்மளுடைய சக்கரங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இயற்கை அந்த மாதிரிதான் இந்த மனித இயந்திரத்தை மிக அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான இயந்திரமா இயற்கை வடிவமைச்சிருக்கு. நாம இந்த இயந்திரத்தை சரியா யூஸ் பண்ண தெரியல. சரியானுங்களா? அந்த குரங்கு கையில செல்போன் கிடைச்சா என்ன பண்ணுமோ அது மாதிரி இந்த இந்த மனித உடல் அப்படிங்கிற இயந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான இயந்திரம். அதற்குள்ள பல அதிசயங்கள், அற்புதங்கள், சூட்சமங்கள் மறைஞ்சு கிடக்கு. அதுக்குள்ள போய் அதைய பிடிச்சு உள்பக்கமா போய் அந்த இன்பத்தை அனுபவிச்சவங்கதான் மகான்கள், ஞானிகள்னு சொல்றோம். நாம புறத்திலேயே இருந்துட்டோம், உள்ள போகல. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற இத்தனை பிரச்சனை. சரி, இப்போ இன்னைக்கு நாம என்ன பயிற்சி செய்ய போறோம்னா, அதுக்கு பேரு தண்டுவட சுத்தி தீட்சைன்னு பேரு. சிலர் இதை கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு அம்மா கூட நடத்துனாங்க தியானத்துல. நான் உங்களுக்கு இது வரைக்கும் அதை பத்தி சொல்லல. ஆனா நம்ம ரெகுலரா நடத்துறப்ப அதை கொடுத்துட்றோம். நாடி சுத்தி, தண்டுவட சுத்தின்னு 2 விஷயம் நடத்துவாங்க. அது அந்த நாடி சுத்தி அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பிராக்டிஸ் தான். நான் உங்களுக்கு அதை பத்தி விளக்கி இருக்கேன் ஆல்ரெடி. அது ரொம்ப அதிகமா செய்ய வேண்டாம். அது நாம் ஒரு பக்குவ நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா செய்யணும். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நாடி சுத்தி செய்யுங்கன்னு எந்த இடத்துலையும் சொல்லல. சரிங்களா? நாம தியானத்திற்கு வரக்கூடிய புதிய அன்பர்களுக்கு கொஞ்சம் உடல்ல இருக்கிற நோய்கள் போகணும், கொஞ்சம் மூச்சு சீராகணும், இன்னும் மனம் ஒருநிலைப்படணும், தியானத்திற்குள்ள அவங்க உள்ள புகுந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாடி சுத்திங்கிற ஒரு பயிற்சியை நாமளா இணைச்சிருக்கிறோம். ஆனா தண்டுவட சுத்தி அப்படிங்கிறது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒரு விஷயம்தான். ஏன்னா மகரிஷி அவங்க கிட்ட பல அன்பர்கள், நம்ம தியானம் எடுத்தவங்க மட்டும் கிடையாது, இன்னும் பல அமைப்புகள்ல பல மார்க்கங்கள்ல தியானம் எடுத்தவங்க. குறிப்பாக சரி பேர் சொல்ல வேண்டாம், குறிப்பா சில இடங்கள்ல தியானம் கத்துக்கிட்டவங்க குண்டலினி ரைஸ் ஆயிருது அவங்களுக்கு. மூலாதாரத்திலிருந்து அந்த குண்டலினி அப்படியே அவங்க ஒரு மந்திர உச்சாடனங்களோ அல்லது வேற ஏதாவது நாம ஜபங்களோ ஏதாவது ஒண்ணு அவங்க பண்ணி, இல்ல மூச்சை கவனித்தோ, வாசியோகம்னு சொல்றோம்னா மூச்சை கவனித்தோ, ஏதோ பல நுட்பங்கள் இருக்கு நம்ம குண்டலினி ரைஸ் பண்றதுக்கு. சரிதானுங்களா?
அப்ப ஏதோ ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி அந்த குண்டலினி ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குண்டலினி என்ன ஆகும்னா, குண்டலினின்னா நீங்க ஏதோ பயங்கரமா தப்பா மைண்ட்ல கால்குலேட் பண்ண வேண்டாம். நம்ம உயிராற்றலுக்கு பேர் குண்டலினி சக்தின்னு பேர். நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இந்த குண்டலினிங்கிற வார்த்தை வந்து ஒரு மேஜிக்கல் வேர்டு. குண்டலினி குண்டலினி குண்டலினிங்கிறது ஒண்ணு இல்ல. குண்டம்னா நெருப்பு, அலினா ஆண் பெண் அற்ற தன்மை. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிராற்றல் கொஞ்சம் வெப்பத்தன்மை கொண்டது. அது இயக்கத்துல வேகமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் வெப்பத்தன்மை கொண்டது. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவா இருக்கிறதுனால அதுக்கு பேர் குண்டலினி சக்தின்னு சொல்லி சமஸ்கிருதத்துல வச்சாங்க. நம்ம இதுல உயிர் ஆற்றல் அப்படின்னா தமிழ். அப்ப நம்ம உடம்புக்குள்ள உயிர் சக்தி இருக்கு இல்லையா, அந்த உயிர் சக்தி தான் குண்டலினி சக்தின்னு பேரு. ரெண்டும் ஒண்ணுதான். சரிதானுங்க? அப்ப அந்த உயிர் சக்தி மூலாதாரத்துல உற்பத்தி ஆகுது. அது உடம்பினுடைய ஒவ்வொரு மையங்கள்லயும் டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி நம்ம பயணிக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல 9 மை தவத்துல. அந்த மாதிரிதான் பயணிச்சுட்டே இருக்கு. இப்போ பலவிதமான யோகம் ஞான மார்க்கங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த குண்டலினி ரைஸ் ஆகும். சின்சியரா அந்த பயிற்சியை பண்ணீங்கன்னா, ஏன் பக்தி மார்க்கத்துல நீங்க போய் சில இடங்கள்ல இந்த உடுக்கை அடிக்கிறது, இந்த சாமி வந்து ஆடுறது, மேளம் அடிக்கிறது, இதெல்லாம் அடிச்சாங்கன்னாவே குண்டலினி ரைஸ் ஆகும். நிறைய பேருக்கு சாமி வந்து ஆடுறதெல்லாம் குண்டலினி ரைஸ் ஆகி கூட அது நடக்கும். புரியுதாங்களா? அதை அடிச்சா உடம்பு ஃபுல்லா அப்படியே திருன்னு வருதுன்னா அந்த அதிர்வலை உள்ள போய் குண்டலினியை ரைஸ் பண்ணும். இப்படி பல நுட்பங்களை நம்ம மகான்கள் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. சரி இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இப்படி ரைஸ் ஆன குண்டலினி ஏதோ ஒரு சக்கரால போய் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராப்பரா நாம பாருங்க, நாம மூலாதாரத்துல தொடங்குறோம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகத, விசுக்தி, ஆக்கினை, துரியம் போறோம், மேல போறோம், சக்தி கல சிவகலம் போய் ரிட்டர்ன் வந்து துரியத்தில் நிறுத்திடுறோம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ற இடம் 2 இடங்க. எந்த தியானமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 இடம் தான். ஒண்ணு மூலாதாரம் அல்லது ஆக்கினை. இந்த 2 இடத்துலதான் தியானத்தை ஸ்டார்ட் பண்ணணும். வேற எந்த மையத்திலையும் நேரா போய் தியானத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நான் விசுக்தியில டைரக்டா போய் பண்ணக்கூடாது. துரியத்துக்கு நேரா போறேன் அப்படி போகக்கூடாது. சரிதானுங்களா? எனக்கு பேன்கிரியாஸ்ல பிரச்சனை இருக்கு, நேரா போய் மணிப்பூரகத்துல தவம் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? மூலாதாரத்துல போய் சுவாதிஷ்டானம் வந்து மணிப்பூரகத்துக்கு வரணும். மணிப்பூரகத்துல நல்லா மெடிடேட் பண்ணிட்டு அப்படியே எங்க வரணும்? அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் வந்து முடிச்சுக்கலாம். சக்திகளை சிவகலம் போகணும்னு அவசியம் இல்லை, துரியம் வந்து முடிச்சுக்கலாம். சரி, இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இதை பத்தி நிறைய பேசுறோம். இது இப்ப போட்டு ரொம்ப பேச வேண்டாம். புரிஞ்சுக்கங்க. என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உடம்புல அந்த சக்ராஸ்ல குண்டலினி சக்தி, உயிர் சக்தி அப்படியே நீங்க அடுத்தடுத்த படிக்க எடுத்துட்டு போறீங்க. இதை சரியா முறையா பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசா வராது. சரிங்களா? ஏன்னா மகரிஷி அவங்க சாந்தி யோகம்னு ஒரு பயிற்சி நமக்கு முதல்ல கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த சாந்தி யோகத்தை கொடுத்துட்டதுக்கான பர்பஸே வந்து இந்த தவ ஆற்றல் நம்மளை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது. தவ ஆற்றலால் பாதிப்பு கூட நிகழும். நான் உங்களுக்கு சாந்தி தவம் விளக்கிறப்ப சொல்லியிருக்கிறேன். தவ வேகம் உடல் வலுவை மீறும் போது இந்த உடலை தாண்டி தவ ஆற்றல் வந்துடும். நீங்க நல்ல தியானம் பண்ணீங்கன்னா அந்த பவர் அபரிமிதமா வந்துடும். சரிதானுங்களா? அப்ப அந்த எனர்ஜி தாங்குற அளவுக்கு உங்ககிட்ட உடம்புல லோடு இல்லை, உடம்புல கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா உடம்பு ஃபயர் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஃபயர்னா தீப்பிடிச்சு எரியாது, உடம்பெல்லாம் எரிச்சல் வரும். அப்படியே திகுன்னு. நான் ஒரு முறை ஓஷோவோட ஒரு பயிற்சி, அதுக்கு பேரு குண்டலினி மெடிடேஷன் தான். ஓஷோல ஒரு குண்டலினி மெடிடேஷன் இருக்கு. ஒரு டைம் அந்த கேம்புக்கு போய் அந்த மெடிடேஷன் பண்ண சொன்னாங்கன்னு பண்ணுனா உண்மையாலுமே உடம்பு ஃபயர் ஆனா எப்படி இருக்குமோ அதை நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு. சரிதானுங்களா? உடம்பு ஃபுல்லா எங்கேயாச்சும் போய் தண்ணிக்குள்ள படுத்துக்கலாம்னு இருக்கு. அப்படியே ஃபயரா எரியுது, உடம்பெல்லாம் எரியுது. அவ்வளவு ஹீட்டை வந்து அந்த மெடிடேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் வேதாத்திரி மகரிஷி அவங்களோட பிராக்டிஸ்ல அந்த மாதிரி அனுபவத்தை நான் பெற்றதில்லை. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா மகரிஷி ரொம்ப சேஃப்டியா நமக்கு எந்த இடத்துலயும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும்
1000 முறை 1,00,000 முறை யோசிச்சுதான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்குன்னு ஓஷோ தப்பா கொடுத்துட்டாரா அப்படி சொல்லல. அவரோட டெக்னிக் வேற, மகரிஷியோட டெக்னிக் வேற. புரியுதுங்களா? நான் அந்த ஃபீல் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த குண்டலினி மெடிடேஷனை அது பண்ணின உடனேயும் உடம்பு அப்படியே ஃபயரா இருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம். அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு செய்யற இந்த தண்டுவடை சுத்தி சாந்தி இதெல்லாம் பண்ணி 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 அதை காம் பண்ணும். இல்லாட்டி கொஞ்ச நேரத்துல காம் ஆயிருன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ணி ரிலாக்ஸேஷன் எல்லாம் பண்ணி ரொம்ப நேரம் அந்த ஃபயரிங் சென்சேஷன் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா இந்த குண்டலினி ரைஸ் ஆயிடுச்சுன்னா அப்படி எல்லாம் எஃபெக்ட் காமிக்கும். ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகாது, இருந்தாலும் அந்த எஃபெக்டை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும்ல. அதனாலதான் சொல்லுவாங்க, முதல் தியானம் கொடுக்குறப்பவே ஆக்னை கொடுக்குறப்பவே சிலருக்கு தலைவலி அப்படியே பாரமாயிடும். ஏன்னா அந்த எனர்ஜி நம்மளால தாங்க முடியணும்ல, உங்க மூளை செல்களால தாங்க முடியணும். தாங்க முடியாத பார்த்தா தலைவலியா கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் உடனே சாந்தி கொடுத்து இறக்கி விட்டா சரியா போயிடும். சாந்தி வெரி 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 பவர்ஃபுல் ஒரு மெடிடேஷன். எனக்கு கடந்த இந்த 9 மைய தவம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5-6 ஃபோன் கால். அதுல முந்தா நேத்து கூட ஒரு ஃபோன் கால். அவங்க உடம்புல பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கு. உடம்பு பர்னிங் சென்சேஷன், ஃபயர் ஆகுது, ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. மேல என்ன ஆகும்னா அந்த அண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, மேல இந்த சிறப்பழ அகரம் தொடர இடம் இருக்குல்ல, அந்த நாக்கை மடிச்சு தவம் பண்ணுவோம்ல, அந்த இடமெல்லாம் வெடுப்பு வெடுப்பா பொழந்துச்சாம். பாதத்துல வெடிப்பு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மேல. ஏன்னா அவ்வளவு குண்டலினி ரைஸ் ஆயிடுச்சு, ஃபயர் ஆயிருக்கு. அங்க மேல இருந்து அப்படியே அந்த திரவம் சொட்டுறக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் குண்டலினி யோகம் பண்ணவங்களோட அனுபவத்துல வந்திருக்கிற விஷயம். புரியுது இல்லைங்களா? இன்னும் பலவிதமான அனுபவங்கள், அப்படியே உடம்பு எலும்பு எல்லாம் அப்படியே உருகிற மாதிரியான அனுபவங்கள். சரிங்களா? அப்படியே நம்ம பறக்கிற மாதிரி, அப்படியே இந்த உடம்பு இல்லாம போற மாதிரி எல்லாம் பல அனுபவங்கள் மெடிடேஷன்ல வரும். சரிதானுங்களா? அப்ப இதுல மக்கள் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகரிஷி 2 விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னையிலிருந்து நாம இந்த தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம 9 மையம் கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லை. இந்த தியானத்தை இந்த 9 மையம் பண்றப்ப இந்த தண்டுவடை சுத்தியும் சேர்த்து நாம இனிமேல் பண்ண போறோம் கொஞ்ச நாளைக்கு. சரிதானுங்களா? அப்ப இதையும் சேர்த்து பண்றப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஃபுல் சக்ராஸ்ல என்ன ஆகும், இந்த எனர்ஜி எங்காச்சும் எச்சு கம்மியா இருந்தா கியூர் ஆகும். நான் முதல்ல என்னவோ சொல்ல வந்தேன்ல, மகரிஷி அவங்க கிட்ட நிறைய தியான பயிற்சி பெற்றவங்க நிறைய பிரச்சனை சொல்றாங்க வெவ்வேறு மையங்கள்ல. இன்னும் ஒரு சிலர் புத்தகத்தை பார்த்து தியானம் பண்றது, இல்லாட்டி யாராச்சும் சொன்னாங்கன்னு கேட்டுட்டு தியானம் பண்றது. சரியான அதனாலதான் சொல்லுவாங்க, குரு அப்படிங்கிறவங்க சாதாரண விஷயம் அல்ல. தியானத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரு மகான்கள். குருவருள் இல்லாம திருவருள் வராதுன்னு சொல்லுவாங்க, தியானமும் வராது. புரியுது இல்லைங்களா? அப்ப குரு தான் நமக்கு அதை கைடு பண்ணணும். இல்லாட்டி அது மிஸ்கைட் ஆயிடுச்சுன்னா இந்த குண்டலினி பலவிதமான எஃபெக்ட் காமிச்சிடும். சரிங்களா? அதனால தெளிவான குரு, அந்த குரு மூலமா தெளிவா கற்றுக்கொண்ட ஆசிரியர்கள் மூலமா தான் இந்த தியானத்துக்கு நீங்க போகணும். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு மற்ற தியானங்கள் எல்லாம் போனீங்கன்னா பக்க விளைவுகள் நிறைய நீங்க சந்திக்கிறதுக்கு வரும். சரிதானுங்களா? இப்படி எனக்குமே எங்க மன்றங்கள்லயே வெவ்வேறு மையங்கள்ல தியானம் பண்ணி, மறுபடியும் சொல்றேன், வெவ்வேறு மையங்களை குறை சொல்லல, அது அவங்க சொல்லி கொடுத்தது இவங்க சரியா ஃபாலோ பண்ணலையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சாந்தி யோக தீட்சை பெரும்பாலான மையங்கள்ல இல்லைங்கிறது எனக்கு தெரியும். நான் போன சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தா இந்த நியூட்ரலைஸ் பண்ற டெக்னிக் நிறைய இடத்துல இல்லை. அவங்க ரிலாக்ஸேஷன் மெத்தட்ல தான் அதை பண்ணிக்கிறாங்க. ஆனா நமக்கு மகரிஷி அழகா இந்த சாந்தி யோகத்தை கொடுத்துட்டாரு. பரஞ்சோதி மகான்ட்டு அவர் பெற்ற விஷயம். அப்போ மகரிஷி கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம், மகரிஷி இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பா இருக்குது அப்படின்னு சொல்றப்ப, இன்னும் தியானம் எடுக்காதவங்க நிறைய பேரு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க. நீங்க பார்க்கலாம். இப்ப பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் இருக்கிறோம். சரிதானுங்களா? ஒரு மாதிரி வெக்ஸா, ஒரு மாதிரி தனிச்சு விடப்பட்ட மாதிரி, ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா,
இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? மனநிலை பாதிக்கப்பட்டவங்க லைட்டா ஃபுல்லா இல்லாம ஒரு மாதிரி இருக்கிற பல பேரை வந்து மன்றத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு எந்த பயிற்சியும் சொல்லி தர மாட்டோம். உட்கார வச்சு இந்த தண்டுவட சுத்தி தீட்சையை கொடுத்து அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் 3 நாள் ஆள் அப்படியே ஒரு 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 தெளிவா வருவாங்க. நான் கண் கூட பார்த்திருக்கேன். அந்த மாதிரி யாராவது பிரச்சனைன்னு முதல் வந்தாங்கன்னா எடுத்தோடனே பயிற்சி கொடுக்கறது இல்ல. இந்த தண்டுவட சுத்தி இன்னைக்கு நம்ம கொடுக்குற அந்த தீட்சைய நேரடியா யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கொடுத்துறது. இது மகரிஷியும் பண்ணியிருக்காங்க. அந்த தண்டுவட சுத்தி கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சக்ராஸ்ல இருக்கிற நிறை குறைகள் எல்லாம் சரியாயிடும். சக்ராஸ்ல ஏதாவது எனர்ஜி எச்சா இருந்தாலோ எனர்ஜி கம்மியா இருந்தாலோ இது என்ன பண்ணிரும்? ஈவன் பண்ணிரும், நியூட்ரல் பண்ணிரும். அப்ப அந்த சக்ராஸ்ல இருக்கிற எனர்ஜி ஓப்பன் ஆகி கிளீன் ஆன உடனேயும் அது என்ன இருக்க ஆரம்பிச்சிடும்? உடம்புல அந்த அந்த உடம்புல மனதில் இருந்த இறுக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விடுபட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுப்போம். அப்ப இந்த விஷயம் வந்து மகரிஷி அவங்க இதை பார்த்துட்டு இந்த தண்டுவட சுத்தின்னு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம தியானம் தொடர்ந்து செய்யறோம். தொடர்ந்து ஏற்றும் போது சிலருக்கு சில காலங்கள்ல ஏதாவது சக்கராசுல கூட எனர்ஜி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த எனர்ஜியை என்ன பண்ணிக்கணும்? சரி பண்ணிக்கணும். இப்ப அதுக்கு பேர் வந்து தண்டுவட சுத்தின்னு பேரு. தண்டுவட சுத்தி. சுத்தினா சுத்தப்படுத்துதல்னு பேரு. நாடி சுத்தின்னு பார்த்தோம், நாடிகளை தூய்மைப்படுத்துதல். இது வந்து தண்டுவடத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. அது என்ன சார் தண்டுவடத்துக்கே அவ்வளவு முக்கியம்னா, நம்ம மகராசனத்துல தெளிவா சொல்லியிருக்கிறோம். நம்ம மூளையிலிருந்து முதுகுத்தண்டின் வழியாகத்தான் அந்த நரம்புகள் அத்தனையும் வந்து மூலாதாரத்தில் முடியுது. 72,000 நாடி நரம்பு உங்க தண்டுவடத்தின் வழியாகத்தான் பிரியுது உடம்பு முழுக்க. அதை பத்தி உங்களுக்கு ஒரு போட்டோ மட்டும் காமிக்கணுமா? அந்த போட்டோ நான் அன்னைக்கு எடுத்து வச்சிருந்தேன். இந்த போட்டோ பாருங்க. ஏன்னா தீட்சைக்கு இந்த படம் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட்ல இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதுதாங்க முதுகுத்தண்டு. இது வந்து முதுகுத்தண்டு. இது வந்து தண்டுவடம். சரிங்களா? இந்த ஷேப்ல தான் இருக்கும். ஒரு பெண்டான ஷேப்ல தான் நம்ம முதுகுத்தண்டு எலும்பு இருக்கும். 33 எலும்புகள். இது வந்து தண்டுவடம்னு சொல்றோம். இந்த எலும்புகளுக்கு உள்ள வர்ற இந்த ஒயர் மாதிரி ஒண்ணு வருது பாத்தீங்களா? இந்த கேபிள் இல்ல, இந்த என்ன சொல்லுவாங்க, போன் ஒயர் கனெக்ஷன் கொடுக்குற இடத்த பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆயிரக்கணக்கான ஒயர் கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும். அந்த மாதிரி 72,000 நரம்பும் இது வழியா டிராவல் ஆகி மூளையிலிருந்து உடம்புனுடைய எல்லா பகுதி தான் பிரிகிறது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு C1 C2 C3 C7 வரைக்கும் டி மார்பு பகுதியில பிரிகிறது. அதுக்கப்புறம் லம்பார் L1 L2 L3 L4 L5 இடுப்பு பகுதி. சரியாங்களா? இது அடியில. இங்க மூலாதாரம் இருக்கு. சரியாங்களா? அப்ப மூளைக்கும் மூலாதாரத்துக்கும் நடுவில் இருக்கிற இணைப்பு பாலம் தான் மூளையினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த தண்டுவடம், மூளையினுடைய வால். சரி, இந்த தண்டுவடம் தான் டோட்டலா நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்றது. எல்லா உறுப்புகளுக்கும் நரம்பு மூலமா எனர்ஜி கொடுக்கறது, அங்கிருந்து தகவலை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே. இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த தண்டுவடத்துலதான் நம்ம உடம்பினுடைய அத்தனை சக்கரங்களும் இருக்கு. சக்ராஸ். அதுக்கு ஒரு போட்டோ காமிக்கிறதுங்க. இந்த இதெல்லாம் நீங்க நல்லா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். படம் கொஞ்சம் சிறுசா இருக்கு, நான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு.
சரி, இந்த மாதிரி நீங்க போய் நீங்களா போய் நெட்ல போய் போட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் அதுவே. சரிங்களா? இது வந்து நம்ம உடல், இது வந்து மூலாதார சக்கரம், இது சுவாதிஷ்டானம், இது மணிப்பூரகம், இது அநாகதம், இது விசுக்தி, இது ஆக்கினை, துரியம். சரிதானுங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 நாடி நம்ம உடம்புல ஓடுது. மூலாதாரத்திலிருந்து இடது பக்கமா தொடங்குற நாடி அப்படியே இடது வலது இடது வலது இடது வலது போய் இந்த பக்கம் முடியும். இந்த பக்கம் தொடங்குறது அப்படியே கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போய் முடியும். சரியாங்களா? மூலாதாரத்திலிருந்து ஆக்னை வரைக்கும் அந்த நாடி வந்து போகும். இதுதான் இடகலை பின்கலை நாடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வலது பக்கம் தொடங்குறது அப்பாவோட நாடி, இடது பக்கம் தொடங்குறது அம்மாவோட நாடி. இது இடகலை, இது பின்கலைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 நாடியும் வந்து சமனாகிறது தான் நம்ம வந்து இதுதான் தண்டுவடம். இது வந்து சுழுமுனை நாடி. சென்டர் இருக்குது பாத்தீங்களா? இது வந்து சுழுமுனை நாடி. இப்ப நம்ம தியானம் எதுல பண்ணிட்டு இருக்கோம்னா சுழுமுனை நாடியில தான் பண்றோம். சரியாங்களா? சுழுமுனை நாடி ஸ்ட்ரைட்டா இருக்கும். அது ரைட் லெஃப்ட் போகாது, ஸ்ட்ரைட்டா போகும். அப்ப நம்ம மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை, துரியம்னு போறோம். சரியாங்களா? இப்படி போய் மேல சக்திகளை சிவகளை போறோம். சரி, இதுல இந்த பெண்டம் இருக்கிறது வந்து இதை வச்சுதான் நம்ம கோவில்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த பாம்போட படத்தை காமிச்சிருப்பாங்க. சரிதானுங்களா? நீங்க பார்த்திருக்கலாம் நிறைய பேரு. பாம்பு படம் எடுக்கிறது பார்த்திருக்கீங்க இல்லையா? இது பயப்பட வேண்டாம், உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். சரிதானா? இது தெரியுதுங்களா? இந்த பாம்பு இப்படி பிணைஞ்சு இருக்கு இல்லையா? அதுதான் வந்து நம்மளோட குண்டலினி சக்தியினுடைய வெளிப்பாடை நம்ம உணர்த்துறதுக்காக சொன்னாங்க. ஆக்சுவலா பாம்பெல்லாம் நம்ம உடம்புலயோ அதனோட இதுலயோ கிடையாது. நம்ம மக்கள் எப்பவுமே, நம்ம முன்னோர்கள் எப்பவுமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, உன்னை உணர்த்துறதுக்கு அது மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்ததுல இந்த பாம்பு பிணைஞ்சு இருக்கிறது வந்து இந்த குண்டலினி சக்தி எப்படி வருதுன்னா, நம்ம மூலாதாரம் இருக்கு இல்லையா? அந்த மூலாதாரத்துல இருந்து இப்படி ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் வந்து மேல வரைக்கும் வருது அப்படிங்கறது உணர்த்துறதுக்காக அந்த பாம்பை வந்து உதாரணமா காமிச்சு சொன்னதை நாம் அதை வந்து பாம்பா புடிச்சுக்கிட்டோம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த தீட்சையில அப்படின்னா, டைம் ஆயிடுச்சுல. அது ஈஸி தான், ரொம்ப ஈஸியான ஒரு தீட்சை தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். சரியாங்களா? இப்போ நம்மளோட மூலாதாரத்துல இருந்து அந்த தண்டுவடம் அப்படியே மேல போய் துரியம் வரைக்கும் அதனோட கனெக்ஷன் இருக்கு, ஒரு நேர்கோடு. சரிதானுங்களா? இந்த முதுகு தண்டு பெண்டா இருந்தாலும் நீங்க அதை நேர்கோடாவே நினைச்சுக்கோங்க. சரிதானா? நீங்க ரொம்ப வளைஞ்செல்லாம் நீங்க போக வேண்டாம், அது நேர்கோடா இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரி, இப்போ அந்த மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே தண்டுவடத்தின் வழியாக உச்சிக்கு வரணும். உச்சியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரத்துக்கு போகும். சரிங்களா? இப்படி நீங்க போறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆமா டாக்டர் சிம்பிள் இதேதான் போட்டிருப்பாங்க. சரிதானா? குண்டலினி தான் இது. இந்த குண்டலினி வச்சுதான் அத்தனை விஷயமே நடக்குதுன்னு இந்த டாக்டர் சிம்பிள்ல கூட இந்த பாம்பு இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க. கரெக்ட். சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய தண்டுவடத்துல எந்த இடத்துலயும் எனர்ஜி பிளாக் இருக்க கூடாது. அப்படி பிளாக் இருந்ததுன்னா அது பலவிதமான பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும், உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி. சரிங்களா? அப்ப என்ன பண்றாரு மகரிஷி? இந்த தண்டுவடத்தை கிளியர் பண்றாரு. இதுக்கு பேரு கிளியரன்ஸ் அப்படின்னு பேரு. என்னங்க? கிளியரன்ஸ். ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம மூச்சின் துணை கொண்டு மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்து கொண்டே அங்க துரியம் வர்றோம். துரியத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். இப்படி மூச்சை இழுத்து, இப்ப நீங்க காயகல்பம் பண்ணி பழக்கம் இருக்குல்ல, சிம்பிள். அதுல என்ன பண்ற, நாக்கு மடிச்சுக்கிட்டு மூச்சை இழுக்கிறப்ப மூலாதாரத்திலிருந்து அந்த சக்தி அப்படியே துரியத்துக்கு வரதை நினைக்கிறீங்கல்ல, அதே கான்செப்ட் தான். இதில் நீங்க நாக்கெல்லாம் மடிக்க வேண்டாம், கண்ணை மூடிக்கிறீங்க, மூச்சை மூலாதாரத்துல கவனிக்கிறோம். மூலாதாரத்துல அந்த எனர்ஜி இருக்கு, அந்த குண்டலினி சக்தி உணர்வுக்கு கொண்டு வர்றோம். கொண்டு வந்துட்டு மூலாதாரத்துல இருந்து அப்படியே மூச்சு எடுத்துக்கிட்டே தலை உச்சிக்கு வர்றீங்க. உச்சியில இருந்து மூச்சை விட்டுக்கிட்டே மூலாதாரத்துக்கு வர்றீங்க. மீண்டும் மூச்சை இழுத்துக்கிட்டே உச்சி,
மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். அப்ப இப்படி நீங்க ஒரு குறைஞ்சது 20 முறை பண்ணணும். 20 முறை நீங்க மூச்சை இழுத்து விட்டு இழுத்து விட்டு இழுத்து விட்டு செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த தண்டுவடம் வந்து கிளியர் ஆயிரும். ஏதாவது சக்தி அதிகமாகி குண்டலினி எங்காவது மேல ஏறி நின்றுச்சு அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா கடைசியா நீங்க முடிக்கிறப்ப மூலாதாரத்துல வந்து முடிச்சிருவீங்க. மூச்சை எடுத்து விட்டு மூச்சை எடுத்து விட்டு கடைசியா மூலாதாரத்துல நிறுத்திட்டீங்கன்னா, ஏதாவது ஆற்றல் உங்களுக்கு ஏதாவது மையத்துல அதிகமாவோ கம்மியாவோ இருந்தா அது எல்லாமே நியூட்ரலைஸ் ஆயிடும். எச்சா இருந்தாலும் எனர்ஜி எடுத்துக்கும், கம்மியா இருந்தாலும் எனர்ஜி சப்ளை பண்ணிரும். இப்ப அந்த 72,000 நாடி நரம்பு தொடர்பு இருக்கிற இடத்துல இந்த விஷயத்த நீங்க பண்றதுனால அந்த 72,000 நாடி நரம்பும் புத்துணர்ச்சி ஆயிரும். உடல்ல இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் எனர்ஜி நல்லா கிடைக்கும். புரியுதா இல்லைங்களா? சக்கரங்கள் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும், சக்கரங்கள் ப்ராப்பரா இயங்குறதுக்கு ஆரம்பிக்கும். உங்க உடல் மனதில் இருக்கிற பல உபாதைகள் குணமாகறதுக்கு ஆரம்பிக்கும். சுழுமுனை நாடில் இந்த தியானம் பண்றதுங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதைய நாங்க எங்களுக்கு கொடுக்குறப்ப எப்படி கொடுப்பாங்கன்னா, எடுத்தோன்னே எங்களுக்கு இந்த அளவுக்கு சொல்லல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உட்கார வச்சுக்கிட்டு கையை இங்க வைப்பாங்க. கையை இங்கிருந்து அப்படியே பின்னாடி கொண்டு போவாங்க. கொண்டு போய் கீழே மூலாதாரத்துல கொண்டு போய், சரிதான் உங்களுக்கு தீட்சை கொடுக்குற பண்ணோம்ல, மூலாதாரத்துல கொண்டு போய் நல்லா சுத்தி விட்டுட்டு, அப்புறம் கீழே இருந்து அப்படியே மேல கொண்டு வருவாங்க. இங்க பிடரி வழியா அப்படியே மேல வந்து இங்க வரைக்கும். சரியா? இப்ப யாராச்சும் ரொம்ப தலைவலியா இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? சிலருக்கு ஆக்னை தியானம் பண்ணி நல்லா தலைவலி எல்லாம் வந்துடும். இல்ல தியானம் தொடர்ந்து பண்றதால கூட தலைவலி வரும். இல்ல சும்மா தலைவலி வந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், உடல் கொஞ்சம் அவங்களுக்கு உபாதைன்னு வந்தாங்கன்னா ஒண்ணும் இல்லை, கை இப்படி வச்சுக்கணும். நீங்க யார் வேணா பண்ணலாம். சரிதானா? கை இப்படி வச்சுக்கிட்டு இங்கிருந்து அப்படியே பின்னாடி கொண்டு போகணும். பின்னாடி கொண்டு போய் கையை திருப்பிட்டு கீழே மூலாதாரம் கடைசி எட்ஜ் வரைக்கும் போய் நல்ல ஒரு 3 சுழற்சி சுழற்சிட்டு மேல இருந்து கீழ இருந்து அப்படியே மேல வந்து இங்க நிறுத்தணும். இப்படியே ஒரு 10 முறை விடாம பண்ணணும். சரிங்களா? 10 முறை விடாம பண்ணணும். விடாம பண்ணிட்டு கீழே மூலாதாரத்துல கொண்டு போய் நிறுத்தி சுத்தி அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து நிறுத்தினீங்கன்னா, இது நேரடி வகுப்புல நாங்க இதை பண்ணலான்னு அடுத்த ஹையர் லெவல்ல பண்ணலான் இருக்கோம். இது கொடுத்தீங்கன்னா உடம்பே அப்படியே என்ன ஆகும்னா, நான்லாம் நிறைய அப்படியே ஒரு அதிசயமாவெல்லாம் பார்த்திருக்கேன். உடம்புல டயர்டு, சோர்வு, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ், டென்ஷனு இதெல்லாம் இருக்கிறப்ப இது பண்ணீங்கன்னா அதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. உடம்பு அவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிரும். அவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிரும். நீங்க நம்ம சும்மா சொல்லல, நீங்க இதை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதா இல்லைங்க? இப்ப நாம என்ன பண்ண போறோம், அடுத்தவங்க நமக்கு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பண்ண சொல்லலாம். சரியானுங்களா? மன்றங்கள்ல உங்களுக்கு ஏதாவது தவத்துல பிரச்சனைன்னு போனீங்கன்னா முதல் சொல்றது தண்டுபட சுத்தி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தியானம் சம்பந்தப்பட்ட எனக்கு ஒரு பிரச்சனை நீங்க போனீங்கன்னா முதல் சொல்றது என்னன்னா, தண்டுவட சுத்தி பண்ணுங்க, சாந்தி தவம் பண்ணுங்க. இந்த ரெண்டும் வந்து தவத்துல பிரச்சனையில இனிமேல் உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தவம் மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், உடல் ரீதியா மன ரீதியா ஏதாவது தொந்தரவுன்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா 2 விஷயம் வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு சாந்தி யோகம், இன்னொன்னு தண்டுவட சுத்தி. இந்த தண்டுவட சுத்தி பண்ணிட்டு சாந்தி யோகம் பண்ணீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லா உங்களோட தவ ஆற்றல் உடல் ஆற்றலா மாறிடும். உடல்ல இருக்கிற உபாதைகள் போயிடும். மனதுல அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறது நீங்க ஃபீல் பண்ணலாம். சரி, அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ ஒரே ஒரு நுட்பத்தை சொல்லிட்டு நம்ம அந்த தீட்சையை எடுத்துருவோம். சரிதானுங்களா? என்ன நுட்பம் அப்படின்னா, இப்போ இந்த டியூப்ல தண்ணி போறது பார்த்திருக்கீங்கல்ல? இந்த மட்டம் பிடிப்பாங்க இல்லையா? கட்டட வேலையில மட்டம் பிடிப்பாங்க. சரிதானுங்களா? ஒரு டியூப், ஒயிட் டியூப் இருக்கும். தண்ணி இப்படி தூக்குனீங்கன்னா இந்த தண்ணி அப்படியே அப்படி மேல போகும். பார்த்திருக்கீங்களா? இந்த எனிமா கப் கொடுக்குற டியூப், ஏதோ ஒரு டியூப்ல தண்ணி போறது, ஒயிட் டியூப்ல தண்ணி கீழே ஸ்ட்ரா வச்சிருக்கீங்க. ஸ்ட்ரால் அப்படியே உறிஞ்சிங்கன்னா தண்ணி என்ன ஆகும்? ஸ்வைன் அப்படியே மேல வரும். விட்டீங்கன்னா அப்படியே கீழே போகும். பாதரசத்துல டெம்பரேச்சர் பாக்குறப்ப பாதரசம் அப்படியே மேல வருது கீழே, அது ஸ்லோவா போகும். சரி, நீங்க என்ன யோசிக்கணும்னா, இப்ப நம்ம மூலாதாரத்துக்கும் துரியத்திற்கும் ஒரு குழாய் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. தண்டுவடம் தான் அந்த குழாய். இப்ப அது வழியா அப்படியே நீங்க மூச்சு இழுக்கிறப்ப கீழ இருந்து ஒரு தண்ணி அப்படியே உறிஞ்சிங்கன்னா அந்த தண்ணி அப்படியே சொயின்னு மேல வருது இல்ல?
அந்த மாதிரி விடுறீங்க, அது அப்படியே கீழே போகும். ஒரு உதாரண பாவனைக்காக சொல்றேன். புதுசா செய்யறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் கிடைக்கணுமோ அதுக்காக. இப்ப அந்த தண்டுவடத்தின் வழியாக இந்த முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகுத்தண்டினுடைய மையத்தில் இருக்கிற தண்டுவடத்தின் வழியாக உங்களுடைய உயிர் ஆற்றல் எதை நீங்க கவனிக்கணும்? உயிர் ஆற்றல் அந்த தண்டுவடத்தின் வழியா அப்படியே மேல வந்து துரியத்துக்கு வருது. அங்கிருந்து அப்படியே விடுறீங்க, அந்த எனர்ஜி அப்படியே கீழே போய் மூலாதாரத்துல நிக்கும். சரிதானா? நீங்க நல்லா தியானம் பண்ணீங்கன்னா அந்த மூலாதாரத்தில் நல்ல அழுத்த உணர்வு தெரியும். அந்த எனர்ஜி அப்படியே மேல வந்து துரியத்திலையும் ஒரு அழுத்த உணர்வு, ஒரு எனர்ஜி ஃபோர்ஸா தெரியும். அப்படியே மேல கீழே வர்ற மாதிரி ஒரு 10 முறை நாம பண்ணிட்டு கடைசியா மூலாதாரத்துல வச்சு நிறுத்திக்கு போறோம். நல்லா கவனிங்க. உயிர் ஆற்றல் வர்றத பார்க்கணும். மனம் அந்த இடத்துல இணைஞ்சிருக்கணும். மூச்சு அது கூட இணைஞ்சிருக்கணும். உயிராற்றல், மனம், மூச்சு இந்த 3ஐயும் இணைத்து மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கிட்டே மேல வர்றோம். உச்சி மூலாதாரத்திலிருந்து மூச்சை விட்டுக்கிட்டே கீழே போறோம். உச்சியிலிருந்து இதைத்தான் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, எல்லாம் நேரம் உட்காந்துக்குங்க. இதுல ரொம்ப முக்கியம், முதுகுத்தண்டுவடம் நேராக இருக்கணும். நான் பாருங்க, இந்த இதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கல. ஏன்னா தண்டுவடத்தை பத்தி, தண்டுவடத்தில் இருக்கிற சக்கராசை பத்தி, அதுக்குள்ள இருக்கிற பிரிவுகள், நரம்புகளை பற்றி, இதை பற்றின்னு பேசணும்னா அது நிறைய சயின்டிபிக்கா பேசலாம். நாடி சுத்திக்கு பேசின மாதிரி தண்டுவட சுத்திக்கு நிறைய பேசலாம். சரியானுங்களா? சளி காய்ச்சல் இருந்தா பண்ணலாம். உடம்புல கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடம்பு கொஞ்சம் சோர்வா டயர்டா இருக்கு, அல்லது கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு, காய்ச்சல் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணலாம்? நல்லா தண்டுவட சுத்தி பண்ணி மூலாதாரத்துல நிறுத்தி கவனிச்சீங்கன்னா அந்த உபாதையிலிருந்து நீங்க உடனடியா வெளிப்படலாம். சரிதானுங்களா? சரி, இது செய்யறப்ப எல்லா தவத்தையும் போலதான் முதுகுத்தண்டுவடம் நேரா இருக்கணும். முதுகுத்தண்டுவடம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சரி, மிக குறிப்பா சாந்தி தவம் உங்களுக்கு நான் திங்கள், புதன், வெள்ளி வர்றதில்லை இல்லையா? செவ்வாய், வியாழன், சனிதான் வர்றோம். அதனால உங்களுக்கு சாந்தி யோகம் நாங்க நடத்தாமையே இருக்கிறோம். ஆனா நீங்க உங்களை பண்ணிக்க சொல்லியிருக்கோம். நீங்க எவ்வளவு பேர் பண்றீங்கன்னு தெரியல. இனி வரக்கூடிய காலங்கள்ல சனிக்கிழமை உங்களுக்கு சாந்தி யோகம் கண்டிப்பா நடத்துவோம். இந்த வகுப்புலயே இப்பவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு வாரம் முழுக்க நீங்க தியானம் பண்ணி சாந்தி பண்ணாம விட்டீங்கன்னா கண்டிப்பா தவத்தால வரக்கூடிய பிரச்சனையை நீங்க அனுபவிப்பீங்க. நிறைய பேரு மகரிஷி கிட்ட தீட்சை வாங்கினவங்களே சாந்தி யோகத்தை ப்ராப்பரா பண்ணாம பல தொந்தரவுகள்ல மாட்டியிருக்காங்க. அதனாலதான் மகரிஷி எப்பவுமே சாந்தி யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நாம் அது மூலாதாரத்துல பண்றங்காட்டி அது ஒரு சாதாரணமான தவம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது அப்படி கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தவம். இப்ப நம்ம தண்டுவட சுத்தி பண்ணிட்டு சரியாங்களா, சாந்தியில மனசை வச்சுதான் தியானத்தை நிறைவு செய்ய போறோம். ஓகே, சரி, எல்லாம் நேரா உட்காந்துக்கோங்க. முதுகுத்தண்டு நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீகமான தீட்சையாகிய தண்டுவட சுத்தி தீட்சையை மிக சிறப்பாக வழங்குவார்களாக. வாழ்க வளம். இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றி நல்ல தெய்வீக ஆற்றலே நிறம் தூய்மையே செய்விக்கின்றது. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாம் பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும்
பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் தண்டுவட சுத்தி தீட்சையுடன் கூடிய சாந்தி யோகம். தவம் தொடக்கம் மூலாதாரம். குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். எல்லாம் ஒடுங்கி 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 கவனிங்க. நல்ல சக்தி அங்க குவிந்து நிற்கட்டும். குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்தில் குவியட்டும். இப்ப மூலாதாரம் அப்படியே முதுகுத்தண்டு வடம், மூளை அது அப்படியே பாருங்க. இப்ப மூலாதாரத்துல நல்ல சக்தி குவிந்திருக்கு. இன்னும் உணர்வுக்கு கிட்டலைன்னா சுவாச நுட்பத்தை பயன்படுத்தி மூலாதாரத்துல சக்தியை நல்லா அதிகரிக்கும். இப்ப அந்த உயிர் ஆற்றலை மூச்சின் துணை கொண்டு அப்படியே மூச்சை இழுத்து கொண்டே அதை மேல எடுத்துக்குவாங்க. துரியம், துரியத்துல நிறுத்துங்க அந்த சக்தியை. இப்போ மூச்சை விட்டு கொண்டே அந்த ஆற்றலை வெளியேற்றுங்க. துரியத்திலிருந்து மூச்சை விட்டு கொண்டே வெளியேற்றுகிறோம். மீண்டும் துரியத்துல மூச்சை இழுங்க. துரியத்திலிருந்தே மூச்சை வெளியேற்றுகிறோம். துரியத்திலிருந்தே மூச்சை இழுக்கிறோம். துரியத்தின் வழியாக மூச்சை வெளியேற்றுகிறோம். துரியத்திலேயே மூச்சை உள்வாங்குகிறோம். இப்போ துரிய சக்கரம் நல்லா இயங்கும். இப்போ துரியத்தின் வழியா மூச்சை நல்லா இழுத்துக்கோங்க. இப்போ மூச்சை விட்டுக்கொண்டே முதுகுத்தண்டின் வழியாக மூலாதாரம். மூச்சை இழுத்து கொண்டே மூலாதாரத்திலிருந்து முதுகுத்தண்டின் வழியாக துரியம். மூச்சை விட்டுக்கொண்டே துரியத்திலிருந்து முதுகுத்தண்டின் வழியாக மூலாதாரம். மூச்சை இழுத்து கொண்டே துரியம். மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்து கொண்டே துரியம்.
மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம். மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். அப்படியே தொடர்ந்து செய்யுங்க. முழு கவனமும் சுவாசம், மனம், உயிராற்றல் மேலும் கீழும் சென்று வருவதையே பாருங்கள். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம். மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம். மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம். மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். இப்ப மூலாதாரத்திலேயே மனதை நிறுத்தி தவம் இயற்றுவோம். மூலாதாரம் சிலர் துரியத்தில் இருக்கீங்க, மூலாதாரத்துக்கு வாங்க. மூலாதாரத்துக்கு வரலைன்னா அஸ்வினி முத்திரை ஒரு 5 முறை செய்யும். மூலாதார சக்கரம் நன்கு இயக்கம் பெறுகிறது.
மூலாதாரம், மூலாதார சக்கரம் இயங்க இயங்க உடல் முழுவதும் இந்த தெய்வீக சக்தி ஓட்டம், உயிராற்றலினுடைய தெய்வீக ஆற்றல் சக்தி உடல் முழுவதும் அப்படியே பரவி இருப்பதை பார். இந்த ஒரு உயர்ந்த நிலையிலே தவத்தை நிறைவு செய்கிறோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓம் சிவாய். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓம் சிவாய். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓம் சிவாய். நம் மனதில் அமைதி நிலவும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவும், உலகம் முழுவதும் அமைதி நிலவும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவாக கைகளை பிரித்து ஓசையின்றி மென்மையாக கைது, இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடிக்கிறது. கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஆழ்ந்த சுவாசம். வாழ்க 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 வளமுடன் நண்பர்களே. ஒரு நல்ல உடல் உணர்வுல நீங்க உணர முடியும் அதனால. சரி, இத நீங்க எப்ப வேணா பண்ணலாம். தவத்திற்கு முன்னாடி எல்லா தவம் பண்றப்பவுமே கண்களை மூடி மூலாதாரத்துல மனம் வச்சுக்கிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே துரியம், மூச்சை விட்டுக்கிட்டே மூலாதாரம். சரியா? அந்த தண்டுவடத்தின் வழியாக அப்படியே கவனிச்சு கவனிச்சு ஒரு 10 முறை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தியானத்துக்குள்ள போங்க. இது நீ எப்ப தியானம் செய்யறப்பவும் இந்த முறையை நம்ம செய்யறதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். தேவைப்படுறப்ப இந்த மூலாதாரத்தோடு தண்டுவட சுத்தியோடு சேர்ந்து சாந்தி யோகத்தை நீங்க நல்லா பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது தியானத்துல வர்ற இடர்பாடுகளை மட்டும் தீர்ப்பதற்கல்ல, இன்னும் தியானத்துல பலவிதமான நன்மைகளை நீங்க பெறுவதற்கு இந்த ஒரு பயிற்சி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? நம்ம கர்மா போக்குறது வரைக்கும் இந்த பயிற்சிக்கு நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா சுழுமுனை நாடியில ஆக்டிவேஷன் ஆகுறதுனால பலவிதமான நாடி சுத்தியில இருக்கிற பல பலன்கள் தண்டுவட சுத்திலையும் நமக்கு இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க தொடர்ந்து இந்த பயிற்சியை முறையா செய்துட்டு வாங்க. நீண்ட நேரம் தேவையில்லை. சரிங்களா? உடல் ஏதாவது உபாதைகள் இருக்கு, ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா இதை நீங்க செஞ்சுக்கலாம். குறிப்பாக வேற யாராச்சும் உடல் தொந்தரவு மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நமக்கு எல்லா சக்கராவும் ஆக்டிவேஷன் ஆனங்காட்டி ஈஸியா நீங்க உள்ளே ஒல்லியாவே நேரா மேல கீழே போயிட்டு வந்துடலாம். புதிய அன்பர்களுக்கு ஆக்னா சக்கரம் இங்க இருக்கும். சரிதானுங்களா? அப்ப இங்கிருந்து இப்படியே எடுத்துட்டு போகணும். எந்த இடத்துலயும் கையை விடாம கீழே மூலாதாரத்துக்கு போய் 2 சுத்து சுத்திட்டு அங்கிருந்து அப்படியே மேல எடுத்துட்டு வரணும். இங்க இப்படி ஒரு 10 தடவை பண்ணிட்டு கடைசியா கீழே போய் நிறுத்தி பண்ணினீங்கன்னா அவங்க உடம்பே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடும். நீங்க ரெகுலரா தியானம் பண்ணியிருக்கிறதுனால நீங்க டைரக்டா உடம்புக்குள்ள போய் நீங்களே பண்ணிக்கலாம். அடுத்தவங்க உங்களுக்கு பண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. சரிதானுங்களா? தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி பண்ணாலும் தப்பும் கிடையாது. சரிங்களா? மன்றத்துல போய் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையானாங்கன்னா மன்றத்துக்கு வந்தோம்னா மன்றத்துக்கு வர சொல்லி இந்த தண்டுவட சுத்தி கொடுத்தா கிளியர் ஆயிடும். அதனால இப்ப எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க, தியானத்துல இடர்பாடுகள் தொந்தரவுகள்னு வந்தா தண்டுவட சுத்தி சாந்தி.
இது எல்லாருக்குமே நீங்க சொல்லணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் இந்த பயிற்சியை கொடுத்துருக்குறோம். மிக சிறப்பு. சரிங்களா? சிறப்பாக இந்த அமர்வை நம்ம நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவுலையர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி.